ஸோ இந்த வீடியோவில் எங்கள் அகாடமியோட ஃபிசிக்ஸ் கைட் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் இருக்கிற மற்ற கைடுக்கும் ஏன் சைவர் அகாடமி கைடோட நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக பார்த்துலாம். மார்க்கெட்டில் ஒரு கைடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கைடு வாங்கி ஒருத்தவங்க படிச்சிடுறாங்க. பட் அவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் எங்கள் கைட் சப்போஸ் ஃபிசிக்ஸ் கைடு நீங்கள் வாங்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துங்கிறது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கைடு வாங்குறப்ப இந்த மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருப்போது. ஸோ செகண்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் கைட் ஒரு கடையிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கும் கைட் கம்பெனிக்கான ரிலேஷன் அதோட முடிஞ்சு. பட் நம்ம அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் கைட் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட நம்பரை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிப்போம், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி வீக் டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிருவீங்க. படித்து முடிச்சோன்னே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறக்காக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கு கீயும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து சைனும் பண்ணிடுவீங்க. ஸோ இது செகண்ட் மேஜர் திங். அடுத்து மூணாவது என்னென்னா, நீங்கள் அந்த கைட் வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபஸ்ட்டு அந்த லெசன் நாங்கள் தரவு பண்ண வைக்கணும். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அந்த லெசனோட நோட்ஸ் கொடுத்துருவோம். அது தேவைப்பட்ட வீடியோஸ் நமக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த லெசனை. அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக அந்த லெசன் உங்களுக்கு மறக்க போகிறதே இல்லை. டில் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஃபோர்த் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கைடு யாரும் டில் பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் தர போகிறதில்ல. பட் நாங்கள் பப்ளிக் வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வரல அப்படின்னா ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு 50 மார்க்ஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க 100K அப்படின்னா உங்களை 70 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அதுவும் நம்ம டிப்ஸ் கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் 90 எடுத்துகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 10 மார்க்ஸ் தான் வர மாட்டேது, உங்களுக்கு 1 மார்க்ஸில் போகுது அப்படின்னா அதுக்கான டிப்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ டில் பப்ளிக் வரைக்கும் எங்கள் சைடு உங்களுக்கு சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கும் போகலாம். ஆல்டர்னேட்டாக நாங்கள் கொடுக்குற போர்ஷன்ஸ் படிப்பீங்க. ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் தனியாக டெஸ்ட் வைப்போம். 1 மார்க்ஸ் தனியாக டெஸ்ட் வைப்போம். ஃபுல் டெஸ்ட் தனியாக டெஸ்ட் வைப்போம். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக எங்கள் அகாடமிக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே தான் எங்களோட கைடு வாங்குற எல்லாத்துக்கும் நம்ம பண்ண போகிறோம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த கைடில் அப்படி என்னெல்லாம் இருக்குது, ஏன் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து நம்ம பார்த்தலாம் வாங்க. கைடோட ஃபஸ்ட்டு எவ்ரி சாப்டரோட ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ என்னென்ன டூ மார்க்ஸில் புக் பேக்கில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, புக்கிங்கில் எது இம்பார்ட்டன்ட், அப்புறம் 3 மார்க்ஸில் எது இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ் புக்கிங்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட், தென் அதே மாதிரி 5 மார்க்ஸில் புக் பேக் அண்ட் புக்கிங்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா, ஒரு லெசன் நீங்கள் பார்த்துறீங்க, பார்த்ததுக்கப்புறம் அதில் ஃபார்முலாஸில் ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தது எந்த அளவுக்கு தரவாக பார்த்துருக்கீங்க செக் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டா ஈஸியாக ப்ராப்ளம் 1 மார்க்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஃபார்முலாஸ் வந்துடும் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் அண்ட் யூனிட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம ஒவ்வொன்றா. ஸோ அப்போ அந்த லெசன் உங்களுக்கு எதாவது வேல்யூஸ்லேருந்து கேட்குறாங்க, எதாவது கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் 1/4 பேப் நாட் வேல்யூஸ் கேட்குறாங்க, அப்புறம் யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா எழுதிடலாம். அது இல்லாமல் ஒரு கீ நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன டெரிவேஷனோட லாஸ்ட் நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 மார்க்ஸ் எதாவது வருதுன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணுறக்காக ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் நம்ம வச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாவில் என்ன வரும், உங்களுக்கு மேக்ஸிமம் எப்போ இருக்கும், மினிமம் எப்போ இருக்குன்னு. தென் அது இல்லாமல் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு டெரிவேஷன் இருக்குன்னா டெரிவேஷன்லேயே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆனிக்ஸ் ஆக்சுவல் லைன் இருக்கும், அதேமாதிரி ஈக்குவல் லைன் இருக்கும். இதை டிஃபர் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துரும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு என்ன. ஸோ எக்ஸாம் டைம் போகிறப்ப நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸ் ஒவ்வொரு லெசனில் இருக்குங்கிறத கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் புக் பேக் 1 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். புக் பேக் 1 மார்க்ஸ் எப்போவுமே ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். ஏன்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நிறைய கேட்பாங்க, அது புக் பேக்கே மாற்றி கேட்கறனால நீங்கள் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒவ்வொரு 1 மார்க்ஸும் நம்ம இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஏன் அந்த ஆன்சர்னு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக்கின் 1 மார்க்ஸும் கொடுத்துரும். ஸோ அந்த லெசன் பொறுத்து வெயிட்டேஜ் பொறுத்து இந்த மாதிரி உங்களுக்கு புக்கின் 1 மார்க்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 1லேருந்து 60 வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு 1 மார்க்ஸ் கொடுத்துருவோம் ஒவ்வொரு லெசனுக்கும். இப்போ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனுக்கு நம்ம 64 வரைக்கும் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் புக் பேக் கொடுத்துருவோம். இந்த புக் பேக்கோட ஆன்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீ பேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிருக்காது. இந்த சைடு தனியாக ஆன்சர், இந்த சைடு ஒரு ஆன்சர், அந்த மாதிரி ஒரே பேஜில் 2 காலம் போட்டிருக்காது. தனித்தனியாக இருக்கிறனால உங்களுக்கு கிளம்ஸியாக இருக்காது. நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம் புக் பேக்கு. ஸோ சப்போஸ் புக்கிங்லேருந்து உங்களுக்கு கேட்குறாங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் புக்கிங் சைடு நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ அது போக இப்போ லாங் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா லாங் ஆன்சர்ஸ் டெரிவேஷனில் கிளியராக கொடுத்துரும். ஸோ எப்படி வருது, என்ன வருது, அதுமாதிரி டயக்ராம் ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஸோ நீட்டாக டயக்ராம்ஸ் கொடுத்துட்றோம். இதே மாதிரி இது லாங் ஆன்சர்ஸ் புக் பேக் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ இந்த லெசனுக்கு மொத்தம் 22 வரும் உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ முடித்த உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ் புக்கிங் சைட் கொடுத்துறோம் நம்ம. தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துறோம். அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம் உங்களுக்கு.
ஸோ கம்ப்ளீட்டாக ஸோ நீங்கள் ஒரு லெசன் முடிக்கிறப்பே பவர் பேக்கடாக ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் வச்சு பார்க்குறப்பே உங்களுக்கு ப்ராப்ளம் 1 மார்க்ஸ் அப்புறம் தியரி எல்லாமே அதில் முடிஞ்சிடும். ஸோ டீம் திருப்பி இதை வச்சு நீங்கள் பார்க்குறப்ப கையில் பார்க்குறப்ப மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த லெசன் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சக்கப்புறம் இப்போ ஒரு 5 லெசன் சேர்த்து பார்த்துருப்பீங்க. அப்போ 5 லெசன்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸில் எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போகிறப்ப நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் ஃபிசிக்ஸில் போய் நீங்கள் தப்பு பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்ம இந்த டைப்பில் தான் வரும், இதில் தான் நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இதான் நம்ம கைடோட கீ ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு இந்த கைட் நீங்கள் வாங்க saiviraguides.in. ஸோ எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கைட் அவைலபிள். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸுக்கு நாங்கள் 12th மேக்ஸ் ரிவிஷன் மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சாப்டர்ஸை கான்செப்டே கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் பார்க்குறப்ப மேக்ஸ் பெருசாக உங்களுக்கு தப்பாகிறது, மறந்து போகிற பிரச்சனை எதுவுமே இருக்காது. மேக்ஸ் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இது 3 நீங்கள் சேர்ந்து வாங்குறப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட ஃபிசிக்ஸ் நீங்கள் தனியாக வாங்குறதும் தனியாக வாங்கிக்கலாம், கெமிஸ்ட்ரி கைட் நீங்கள் தனியாக வாங்குறதும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் கைட் இருந்தால் பெனிஃபிட்டாக நினைக்கிறோம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கைட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா வித்தின் 2 days, சிட்டியாக இருந்தால் 1 day, இதே சிட்டி அவுட் சைடாக இருந்தால் வித்தின் 2 daysக்குள்ளே உங்களுக்கு இந்த கைட் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு சிஓடி ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஒன்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக ஃபோன்பேயில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், எனக்கு நீங்கள் சேட் பண்ணி கூட பண்ணலாம். சேட் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது கால் பண்ணி கேட்கணும், அதுக்கப்புறம் சேட் பண்ணிக்கணும்னாலும் நீங்கள் நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கைட் ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணி டில் 1 year நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 11th ஃபிசிக்ஸ் காட்டிலும் 12th ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக உங்கள் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். மோரோவர் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஆகலாம், மேக்ஸும் நிறைய மார்க்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் யூடியூப் நம்பியே இருக்க வேண்டியதில்லை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேடி ஒரு இடத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் நமக்கு லாஸ்ட் மினிட்ல படித்து ஒரு 90 எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஹரிபரிலே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங் day 1லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் சூப்பராக மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.